ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் குயின் சேனல். இன்றைக்கி ஒரு லஞ்ச் ரெசிபி பார்க்கலாம். கெட்டி பருப்பு சாதமும் கருணக்கிழங்கு ரோஸ்ட்டும் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு குக்கரில் பாசிப்பருப்பும் தோரம்பருப்பும் சம அளவு எடுத்து அதுக்கு வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள் போட்டு நல்லாவே வேக வச்சுருக்கேன். அது அப்படியே தம்மாகட்டும். இந்த சைடு கருணக்கிழங்கை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி, புது கிழங்காக இருந்ததுன்னா புளி தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. பழைய கிழங்கு அப்படின்னா தேவை கிடையாது. இதுக்கு ஒரு மேரினேஷன் பார்த்துடலாம். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கணும். அப்போ தான் மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு இதையுமே சேர்த்து நல்லாவே பிசைஞ்சு ஒரு 20 மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே வச்சிடணும். இந்த மசாலாஸ் எல்லாமே அதில் நல்லாவே ஊறணும். அதுக்காக தான் பாருங்கள், எல்லாமே போட்டாச்சு. பிசையும் போது நம்ம முக்கியமாக எண்ணெய் விட்டு தான் பிசையணும். தண்ணி தெளித்து பிசைய வேண்டாம். அப்போ தான் நல்லாவே மேரினேஷன் ஆகும். ஓகேங்களா? பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சைடு நம்ம பருப்புமே நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம அதை நல்லா கடைஞ்சி எடுத்துருக்குறோம். இதுக்கு ஒரு தாளிப்பு பார்த்துடலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சாப் பண்ண பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து தாளித்து நம்ம பருப்பையும் போட்டு கிளறி நம்ம நெய் விட்டு சாதம் போட்டு கிளறி பசங்களுக்கு கொடுக்கலாம். நல்லாயிருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாராக செஞ்சு கொடுக்குறத விட கெட்டி பருப்பு சாதம்ன்றது ரொம்பவே டேஸ்ட் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த சைடு நான் கருணக்கிழங்கையுமே ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். கருணக்கிழங்கு சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். ஏன்னா அது உள்ளே நல்லாவே வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். வெளியவே நல்லா கிறிஸ்பி ஆகிடும், உள்ளே வேகாது. அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். பாருங்கள், குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. நீங்களும் சட்டுன்னு இந்த ரெசிபியை பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.